மீனா இளநீரை குடிச்சு முடிச்சதும் முத்து தேங்காயை வாங்கி தூக்கி போட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா பூஜையில கலந்துக்க ஃப்ரெண்ட்ஸுங்க உட்காந்து இருக்கிறதுக்கு பக்கத்துல நின்று பூஜையை கவனிக்கிறாரு. பூசாரி குங்குமம் வச்சிருந்த தட்டை செல்வத்துக்கிட்ட கொடுக்க அதை வாங்கக்குள்ள பக்கத்துல இருந்த இன்னொரு ஃப்ரெண்ட் எந்திரிக்கிறாரு. தட்டு நின்றுகிட்டு இருந்த முத்து மேல பட்டு குங்குமம் எல்லாம் முத்து முகத்திலையும் ஷர்ட்லயும் கொட்டிடுது. தற்செயலா நடந்த இந்த விஷயத்த எல்லாரும் பார்க்கக்குள்ள மீனா உடனே பக்கத்துல வந்து தன்னோட புடவையோட முந்தானியை எடுத்து துடைக்க முயற்சி பண்ணக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஐயப்ப பாட்டை பாட மீனா உடனே சுதாகரிச்சுக்கிட்டு முத்துவோட துண்டை வச்சு துடைக்கிறாங்க. மீனா திரும்பவும் முத்து கூட சகஜமா பழகிறத பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், முத்துவுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸ்ருதி தன்னோட ரெஸ்டாரண்ட்ல இருக்காங்க. அங்க நிறைய பேர் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல 2 பேரு பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ஸ்ருதி யோசிச்சு பாக்குறாங்க. ஆமா, ரித்துவோட ரெஸ்டாரண்ட்டை பத்தி ரொம்ப நல்லா பாராட்டி ரீல்ஸ் போட்டவங்களாச்சே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதனால அவங்க மேல சந்தேகம் ஏற்பட்டதால ஸ்டாஃப் ஒருத்தரை அவங்க சாப்பிட்ற வீடியோவை அவங்களுக்கு தெரியாம ஷூட் பண்ண சொல்றாரு. அவங்க ஆர்டர் பண்ண ஃபுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு பேசிக்கிட்டு சாப்பிட்றாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சதும் அவங்க அங்க வந்த பிளான் படி போனை எடுத்து டேபிள் மேல வச்சு வீடியோ ஷூட் பண்றாங்க. ஸ்ருதி ரெஸ்டாரண்ட்டை பத்தி தப்பா ஃபுட்டு கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை, உப்பு சப்பே இல்லை, ஆனா ஃபுட்டோட பிரைஸ் மட்டும் ரொம்ப அதிகமா இருக்கு, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு யாரும் போயிடாதீங்கன்னு சொல்லி பேசி வீடியோ போடுறாங்க. இவங்க 2 பேரும் பேசுறத கேட்ட பக்கத்து டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க கூட ஏன் இவங்க இப்படி சொல்றாங்க, ஃபுட்டு நல்லா தானே இருக்குன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ஸ்ருதி நேரா அவங்க டேபிளுக்கு போய் அந்த போனை கையில் எடுத்துக்கிறாங்க. என்ன பண்றீங்க, எங்க ரெஸ்டாரண்ட் ஃபுட்டு நல்லா இல்லையா, நீங்க ரசிச்சு ருசிச்சு எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்டதை நாங்க வீடியோ எடுத்து வச்சிருக்கோம், பணம் வாங்கிக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னு நான் இப்பவே ரீல்ஸ் பண்ணட்டா இல்ல போலீஸை கூப்பிடட்டான்னு மிரட்டுறாங்க. இங்க வர்ற எல்லாருமே சாப்பாடு ருசியா இருக்குன்னு பாராட்டிட்டு போறாங்க. நீங்க பணத்துக்காக விலை போயிட்டீங்களா, இந்தாங்க போன், நீங்க எடுத்த வீடியோவை டெலீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போனை கொடுக்குறாங்க. அவங்களும் உடனே வீடியோவை டெலீட் பண்ணிடுறாங்க. நீங்க இதுக்கு மேல ஏதாவது பண்ணீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், நாங்க எடுத்த வீடியோவை ரீல்ஸ் பண்ணி உங்க பேரை கெடுத்துருவோம்னு சொல்லி சொல்றாங்க ஸ்ருதி. உடனே ஸ்ருதி நீத்துவுக்கு கால் பண்ணி நடந்ததை எல்லாம் சொல்லி திட்டுறாங்க. ஐயோ, இப்படி நம்மள மாட்ட விட்டுட்டாங்களேன்னு சொல்லி நீத்து ஃபீல் பண்றாங்க. அங்க வந்த ரவி, என்னங்க ரொம்ப டல்லா இருக்கீங்கன்னு நீத்துவை பார்த்து கேக்குறாரு. ஃபேமிலி ப்ராப்ளம்ங்கன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க நீத்து. பூஜைக்கு வந்த மீனா கிட்ட ஏற்கனவே முத்து வந்து நான் மலைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள நீ நம்ம வீட்டுக்கு வந்துடுன்னு கேட்டுக்கிறாரு. அவர் சொன்னதுக்காக அவரை இனியும் கஷ்டப்படுத்த வேண்டாம்னு மீனா வீட்டுக்கு வர்றாங்க. மீனாவை பார்த்த எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. விஜயா மட்டும் எங்க இந்த பக்கம் வந்த, உன் இஷ்டத்துக்கு பைய தூக்கிக்கிட்டு போவ, உன் இஷ்டத்துக்கு வருவியான்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. மனசுக்குள்ள ஐயோ, இனியும் தொடர்ந்து ரோஹிணியோட சாப்பாட்டை சாப்பிட்டா டாக்டர் கிட்ட தான் போக வேண்டி இருக்கும்னு நினைச்சு சரி எனக்கு பசிக்குது போய் சமையல் ஆரம்பின்னு சொல்லி சொல்றாங்க. மனோஜுக்கு இனி ரோஹிணியோட சாப்பாட்டை சாப்பிட முடியாதுன்னு நினைச்சு எந்த மறுப்பும் சொல்லாம இருக்காரு. மீனா இந்த வீட்டு மருமக, வந்ததும் சமையலை பத்தி பேசுறீங்க, ரோஹிணியே இன்னைக்கு சமைக்கட்டும்னு சொல்லி அண்ணாமலை சொன்னதும் எல்லாரும் பதறி போறாங்க. மாமா, நானே இன்னைக்கு சமைக்கிறேன்னு சொல்லி மீனா சொல்றாங்க. விஜயாவுக்கு இப்பதான் பாடான்னு இருக்கு. மனோஜும் ரோஹிணியும் ஆபீஸ்ல இருக்காங்க. மனோஜோட PA ஆபீஸ்க்கு லேட்டா வர்றாங்க. மனோஜ் கேள்வி கேட்கிறாரு. லேட்டா வந்ததுக்கான காரணத்தை சொல்றாங்க. எங்க ரிலேட்டிவ் பொண்ணுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ற ஃபங்க்ஷனு, நானும் போயிருந்தேன். கடைசி வரைக்கும் அங்க இருந்து அடுத்து அவங்க தனி குடித்தனம் போறதுக்கு தேவையான பொருட்கள் கொடுக்கற ஆர்டரையும் வாங்கிட்டு வந்தேன், அதனாலதான் லேட்டுன்னு சொன்னதும் மனோஜ் ரொம்ப நல்ல விஷயம்னு அப்ரிஷியேட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் மனோஜ் ரொம்ப அதிகமா பாராட்டுறாரோன்னு நினைச்ச ரோஹிணி அடுத்தடுத்து அந்த பொண்ணு சொன்ன விஷயங்களை கேட்டு சந்தோஷப்படுறாங்க. இவங்களும் சில ஐடியாஸ் சொல்றாங்க. கம்பெனியை மேலும் மேலும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக உதவுற திட்டங்களை பத்தி பேசுறாங்க. இதோட இன்னைக்கான ப்ரோமோ முடியுது. நாளைக்கான ப்ரோமோல மீனா ரோஹிணி கிட்ட உண்மையை வீட்டுல சொல்றாங்க. ரோஹிணி எறும்பு பொறுமையா நடந்துக்கிறத பார்த்து ஆத்திரத்துல எமோஷனலா ஷவுட் பண்ற மாதிரி சீன் வரப்போகுது. நன்றி.